வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொல்லியல் துறை சார்பாக நடைபெற்ற இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேசியிருக்கிறார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியிருக்கிறது. இதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு அறிமுகமாகிவிட்டது. அதற்கான ஆய்வு முடிவுகள் நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு அறிவித்திருக்கிறார். இந்தியாவின் வரலாறு இனி தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுதப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடக்கம். முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பின் முக்கியத்துவம் என்ன? இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் மையம் தெற்கில் நிலை கொள்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு எஸ்கேபி கருணா பங்கேற்றிருக்கிறார். வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர்மன்னன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். வலசாரி கருத்தாளர் திரு ரவி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மன்னர்மன்னன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடக்கம், இந்திய வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதப்படுகிறது அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறார். இரும்பின் காலத்துடைய முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொரு நாகரிகத்திலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்கள் இருக்கும். மனித இனத்துக்கு முதல்ல கற்காலம். கற்காலத்துக்குள்ளேருந்து தான் நமக்கு அந்த வரலாறு தொடங்குது. 33 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கற்காலத்திலேயே எந்த மாதிரியான கருவியை பயன்படுத்தினாங்கன்றதை வச்சு அதை ஆரம்ப கால கற்காலம், அப்புறம் இடையில இருக்கிறது, அப்புறம் புதிய கற்காலம் அப்படின்லாம் பிரிப்பாங்க. இந்த புதிய கற்காலம்ங்கிறது என்னன்னா கல்லோட சேர்த்து உலோகத்தையும் மனிதன் பயன்படுத்த தொடங்கிய ஒரு காலகட்டம். இந்த புதிய கற்காலத்துல செம்பு கருவிகள் பொதுவாக முதலாவதாகவும், அடுத்து வெங்கல கருவியும், கடைசியா இரும்பும் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய வாதம். இது எல்லாமே உலகம் முழுக்க ஒரே மாதிரியா இருக்கும்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இல்ல, இதற்கு மாறாக தமிழர்கள் செம்பு காலத்திலேயே இரும்புலையும் கால் வச்சுட்டாங்க. உலக நாகரிகத்துல முதலாக இரும்பில் கால் வைத்தது தமிழர்கள் தாங்கிற ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டது. கடந்த நூற்றாண்டுல ஐரோப்பிய அறிஞர்களே கூட இந்த கூற்றை முன் வச்சிருக்காங்க. இதை முன்வைத்த எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, தமிழர்கள் முதலாக ஒரு நாகரிகத்துக்குள்ள முதல் ஆளா கால் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நிலாவில் யார் கால் வச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதற்கு இணையான அதை விட ஒரு மேம்பட்ட பெருமை அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம். அதனால இது இந்திய வரலாறுக்கு மட்டும் இல்ல, உலக வரலாறுக்கு ஒரு பெரிய மைல்கல் சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2022 கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில தொல்லியல் ஆய்வில் கிடைத்த பொருட்கள் மீது நடத்தப்பட்ட அந்த கால கணிப்பு பரிசோதனைகளின்படி தமிழ்நாட்டில் 4200 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்படுத்தப்பட்டதாக சொன்னாங்க. இப்ப இந்த அறிவிப்பு, முதலமைச்சருடைய அறிவிப்பு அதற்கு முன்பாக அப்படின்னு முன்னாடி போகுதா? அப்ப இது இன்னும் மாறிட்டே இருக்குமா அந்த கால அளவு? இல்ல, நிறைய மாதிரிகள் எடுத்தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் மட்டும் 1 லட்சம் சாம்பிள் எடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி தமிழக தொல்லியல் துறை வந்த பின்னாடியும் நிறைய சாம்பிள்கள் எடுக்கப்பட்டது. ஆனா ஆய்வு முடிவுகள் வெளியேற்றதுல ஒரு பெரிய சுணக்கம் காட்டப்பட்டது. இந்திய தொல்லியல் துறையாக இருக்கட்டும், தமிழக தொல்லியல் துறையாக இருக்கட்டும். இப்போ இந்த கடைசியா வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆய்வு முடிவுன்றது சிவகலைங்கிற பகுதியில் கிடைச்ச இரும்பு பொருட்கள் குறித்தது. இந்த இரும்பு பொருட்கள் மிக குறிப்பா சொல்லணும்னா பீட்டா 583593 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மாடல் பாத்தீங்கன்னா கிமு 3345 ஆண்டு அப்படின்றத AMS கார்பன் 14ங்கிற முறையில நிரூபிச்சிருக்காங்க. இதை விட இன்னும் பழமையான இரும்பு நமக்கு கிடைக்கலாம். ஏன்னா இரும்புன்றது ஒரு நேரடியான பொருள் கிடையாது. அதை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அதுல நிறைய படிநிலைகள் இருக்கு. நம்ம சக்சஸ் பண்ண இந்த ஒரு இடத்துக்கு ஐரோப்பியர்கள் வந்தது 17ஆவது நூற்றாண்டுல தான் வந்தாங்க. இந்த கம்பேரிசன் பாருங்க. அந்த துருபிடிக்காத இரும்புன்றத தமிழர்கள் கிமு 3300 பயன்படுத்திருக்காங்கன்றப்போ ஐரோப்பியர்கள் அந்த இடத்துக்கு கிபி 17ஆவது நூற்றாண்டுல வர்றாங்க. அதுவும் அவங்க கண்டுபிடிச்சு வரல, இங்க நமக்கு இலங்கை பகுதியில கிடைச்ச அந்த இரும்பை எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்க. இவங்க வச்சிருக்க இரும்பு எப்படி துருபிடிக்காம இருக்குது, நம்ம ஊர்ல இருக்கிற இரும்பு ஏன் துருபிடிக்குது அப்படின்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நம்ம விட தரைக்குறைவான ஒரு இரும்பை தான் அவங்க 17ஆவது நூற்றாண்டுல பயன்படுத்துறாங்க. நம்ம ரொம்ப தரமான துருபிடிக்காத இரும்பை நம்ம கிமுலயே பயன்படுத்துறோம். கிமு 3000 உலகத்தின் முதல் நாகரிகமாக பெரிய அளவுல பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா அப்போ உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல இந்த சாம்பிள் கிடைக்குது. எகிப்துல ஒரு சாம்பிள் எடுத்தாங்க கிமு 2500 ஆண்டுகள் முன்னாடி. இந்த சாம்பிள் அந்த அறிக்கையிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹிட்டைட்டுகள்ன்ற ஒரு பண்பாட்டை சேர்ந்தவங்களும் கிமு 2500 அந்த இரும்பை பயன்படுத்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இரும்பு உலை எதுவும் கண்டுபிடிக்கப்படல அந்த காலகட்டத்துல. அப்போ வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அது வந்திருக்கலாம், அவங்க கிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியலன்ற மாதிரி. இன்னொன்னு, இந்த சாம்பிள் எல்லாமே அரசர்களோட கல்லறையிலேருந்து எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிற இந்த சாம்பிள் பொதுமக்களுடைய கல்லறையிலேருந்து எடுக்கப்பட்டது. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த ஹிட்டைட்டுகளோட காலகட்டத்தில் இரும்பின் விலைங்கிறது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த துருக்கி பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை மாதிரி 6 மடங்கு.
இரும்போட விலை. இப்போ மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தாதான் அவங்க இரும்பை பயன்படுத்தி ஆமா, அங்க வந்துட்டு பணக்காரங்க அரசர்கள் மட்டும்தான் இரும்பை பயன்படுத்த முடியும். அரசரோட அதுவும் மொத்தமா ஒரு சாம்பிள் தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல விட இரும்பு விலை 6 மடங்கு அதிகம். 6 மடங்கு அதிகம். நீங்க அலெக்சாண்டர் தி கிரேட்டோட வரலாறு பாத்தீங்க அப்படின்னா, போரஸ்ங்கிற அரசர் வந்து அலெக்சாண்டருக்கு நண்பரானார்னு நம்ம படிச்சிருப்போம். போரஸ் வந்து அலெக்சாண்டருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது என்னன்னா 30 பவுண்டு தரமான இரும்பு. கிமு 4வது நூற்றாண்டுல போரஸ் வந்து கொடுத்தது. ஒரு 13.6 கிலோகிராம் இரும்பு அலெக்சாண்டர் தி கிரேட்டுங்கிற ஒரு பேரரசருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதுன்னா, அலெக்சாண்டர் கிரேட் கிட்ட அவ்வளவு நிறைய இரும்பு இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு காலகட்டம் கிமு 4வது நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல அரசர்களும் பெரிய பணக்காரர்களும் வைத்திருந்த உலோகத்தை கிமு 33வது நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் சாமானிய மக்களும் பயன்படுத்தினாங்கன்ற அந்த அளவுகோல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு அளவுகோல். உலக அளவுல வந்துட்டு இன்னைக்கு பணக்காரங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மிகப்பெரிய ஒரு பணக்கார இடமா தமிழ்நாடு இருந்தது. வணிகமும் நடந்திருக்கு. வணிகம் நடந்திருக்கு. தொழில்நுட்பத்துல ரொம்ப உச்சத்துல இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்று. அதனால உலக வரலாற்றுல அது ஒரு பெரிய மைல்கல். இந்திய வரலாற்றை வந்து தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுத தொடங்குகிறோம்னு முதல்வர் இன்னைக்கு சொன்னதோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, அது வெயிட்டேஜ் என்ன? இல்ல, இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வடக்குல வந்துட்டு இந்திய வரலாற்றை எழுதக்கூடிய குழுன்னு ஒரு நியமிச்சாங்க. அதே தென்னிந்தியாவை சேர்ந்த உறுப்பினர்களே யாரும் இல்லை. ஆமா, பெண்கள் இல்ல, பெண்கள் கிடையாது, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த யாருமே கிடையாது. இதுல என்னன்னா வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த நிலம் சார்ந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ வட இந்தியாவில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்க வரலாறு அப்படின்னாலே முழுக்க முழுக்க அசோகர் முகலாயரோட நிப்பாட்டிடுவாங்க. இப்போ இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, உலக அளவுல மிக அதிக காலம் ஆட்சி செய்த அரச மரபுன்றது பாண்டியர்கள்ங்கிற அரச மரபு தான். அனைத்து சான்றுகளின்படி ஐரோப்பிய வரலாற்று ஆய்வாளர்களே ஒத்துக்கொண்டபடி பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் தான். ஆனா இந்த பாண்டியர்கள் பத்தி உலக நாகரிகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் தெரிந்த பாண்டியர்களை பத்தி வடக்குல பாடப்புத்தகத்துல கூட இருக்காது. உங்களுக்கு என்ன எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இருக்கு பாருங்க. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டுல தொடர்ந்து வந்து இந்த தொல்லியல் ஆய்வுகள் ஒன்னொன்னுலயும் கிடைக்கிற முடிவு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆய்வு அப்படின்ற ஒரு துறையில தமிழகத்தை புறக்கணிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது. 2018 பாத்தீங்கன்னா கற்காலம் குறித்த ஆய்வுகள்ல ஆப்பிரிக்காவுக்கு வெளியில மிக பழமையான கற்கருவிகள் கிடைக்கக்கூடிய இடம் வந்து அத்திரம்பாக்கம்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம் தானே ஒரு முடிவு வந்தது. இல்ல இவ்வளவு நாள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சா? ஆமா ஆமா, மிக பெரிய அளவுல புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் என்னன்னா, இப்ப கார்பன் டேட்டிங்னு ஒரு ஆய்வு பண்ணி நமக்கு இப்ப முடிவு கிடைச்சிருக்கு. இதை மறுக்க முடியாது. 1968வது வருஷம் தமிழக தொல்லியல் துறை கொற்கையில் அகழாய்வு நடத்தினப்போ அங்க இருக்க ஒரு கரிம பொருள், ஒரு அடுப்பு கறி வந்துட்டு கிமு 8வது நூற்றாண்டுன்னு கார்பன் டேட்டிங்ல வருது. வந்த உடனே அதுலேருந்து தமிழக தொல்லியல் துறை அடுத்த 22 ஆண்டுகளுக்கு கார்பன் டேட்டிங்கே பண்ணலை. ஏன்னா தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்த நாகசாமி அவர்கள் வந்து கார்பன் டேட்டிங் தப்பா இருக்கணும், இல்லாட்டி இப்படி இவ்வளவு பழமையா வருமா அப்படின்னு நினைச்சார். இது வரலாறு. இப்ப இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இதை பொது மேடையிலே பேசியிருக்கிறார். அப்ப தொல்லியல் துறைங்கிறது இருட்டடிப்பு நடந்ததாக சந்தேகிக்கிறீங்க? அவங்க வந்து சந்தேகிக்கலாம் இல்ல, அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது நோபல் பரிசு பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு கார்பன் டேட்டிங்ன்ற முறை. அதை வச்சுதான் எல்லாருமே ஆய்வு பண்றாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சாதகமாக தமிழ்நாட்டில் பழமையானதுன்னு அந்த முறை வர்றப்போ நோபல் பரிசு பெற்ற ஒரு முறையை ஒரு மாநிலத்தினுடைய தொல்லியல் துறை தலைவர் வந்து தவறானது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு நான் கார்பன் டேட்டிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு அறிவிக்க முடியுமா? இங்க நடந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க. என்னன்னா ஆய்வு நடந்தாதானே முதல்ல முடிவு வரும். இப்போ நீங்க ஆய்வு நடத்தி தமிழர்களுக்கு பண்பாடு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. 1/4 நூற்றாண்டு தொல்லியல் ஆய்வே தமிழ்நாட்டில் நடக்கல. பெரும் பின்னடைவு இல்லையா? பெரிய பின்னடைவு. இந்த குறிப்பிட்ட ஆய்வு பார்த்தீங்கன்னா இதனுடைய முடிவு வந்துட்டு 2021 பிப்ரவரியில வந்தது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்க இந்த நூல்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. பிப்ரவரி 2021 வந்தது. அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 4 வருஷம். 4 ஆண்டுகளாக வந்து ஆய்வு முடிவு வந்து அவங்க வெளியில. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆய்வு முடிவுக்கே 4 ஆண்டுகள் காலம் தாமதித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்திய தொல்லியல் துறை வந்துட்டு நடத்தின அகழாய்வுகளை பத்தி நீதிமன்றம் தலையிட்டு தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கா, நீங்க வந்துட்டு அந்த முடிவை வெளியிடுவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்றத நம்ம பாக்குறோம். இன்னும் வெளியிடல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு இடத்துல வந்துட்டு தொல்லியல் ஆய்வு நடக்குது அப்படின்னா முடிவுக்காக தான் ஆய்வு. நீங்க நடத்தி முடிச்சுட்டு அந்த முடிவை வெளியிட மாட்டேன் அப்படின்றது என்ன நோக்கமா இருக்கும்? ஏன் வெளியிடல? என்னன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு திரைப்படம் வெளியாகிற மாதிரி தான் ஆய்வு முடிவு வெளியாகுது. இந்த ஆய்வு முடிவு வந்துட்டு யாருக்கு ஓப்பா இருக்கும், யாருக்கு ஓப்பா இல்லை அப்படின்னு பாக்குற ஒரு நிலைமை இருக்கு. டேவிட் ரைக்குன்னு ஒருத்தவர், நீங்க வந்துட்டு வடக்குல வந்து சிந்து சமவெளியில வந்துட்டு ஒரு ராகிகாரியில ஒரு பெண்ணுடைய மரபணு சோதனைலாம் நடக்கிறப்போ அந்த மரபணுல வந்து வட இந்திய மரபணு இல்லை, ஆரிய மரபணு இல்லை, இதுதான் முடிவு. ஆனா அது அவங்க அப்படி சொல்லாம அவங்க வந்துட்டு அந்த பதிலே வந்து
கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் அது வெளியிட முடியும்ட்டு அந்த குழுல இருக்கிறவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு டேவிட் ரைக் அவருடைய நூல்ல எழுதுறாரு. அப்போ பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பு, அரசியல் கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வச்சுதான் ஆய்வு முடிவுகள் வெளில வருது. அதுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்த பிணைப்பு இருக்கு. இப்ப இந்த குறிப்பிட்ட ஆய்வு முடிவை பாத்தீங்கன்னா 2018 ஆண்டிலே இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு 100 வருடத்துக்கு முன்பாக கவுலாந்துங்கிறவர் இதை பத்தி எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு உலோகவியல் பேராசிரியர். இப்ப 2021 இந்த ஆய்வு வந்துட்டு, இவங்க இன்னைக்கு எந்த ஆய்வின் அடிப்படையில சொல்றாங்களோ 21 வந்துட்டு 21க்கு பின்பாக 4 ஆண்டுகளாக எங்களை போன்றவர்கள் இந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும், ஏன் இதை பத்தி பேசல அப்படின்ட்டு. அதற்கு பிறவாக தான் இது வருது. நாங்க பேசுறதை நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வருமானது சந்தேகம் தான். திரு சுமந்த், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து இந்தியாவின் வரலாற்றை எழுத தொடங்குகிறோம்னு முதல்வர் அறிவித்திருக்கிறார். ஒரு புதிய வரலாற்றின் தொடக்க புள்ளியாக தமிழ்நாடு விளங்க போகிறதா? அதுல 2 விஷயம். ஒன்று இந்த கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபேக்ட். அதை யாராலையும் ஆர்கியூ பண்ண முடியாது. அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா சயின்டிபிக்கலி அது டேட்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனால் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இங்குதான் தொடங்கியது என்று கூறுவது அது ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த். அதாவது அது அடுத்த கட்டத்துக்கு அந்த ஆர்குமெண்ட்டை நகர்த்துறது. முதல்ல திரு மனோகரன் சொன்ன விஷயத்துல நான் ஒரு விஷயம் ரொம்பவே கியூரியஸா இருக்கு. ஏன் அரசாங்கம் இந்த 4 ஆண்டு காலமாக இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணல? 2021 ஆண்டு வந்த இந்த ரிப்போர்ட், இந்த யுஎஸ் லேப்ல இருந்து வந்த ரிப்போர்ட் 21, இந்தியன் லேப்ல வந்தது கூட 2 வருஷம் ஆயிடுச்சு, 23 துவக்கத்துல. சோ இது ஏன் வெளியிடப்படவில்லை, என்ன காரணம்? ஸோ இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை இதே முதலமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு, குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்திருக்கலாம். மேபி ஈவன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கொடுத்திருக்கலாம். ஸோ எனக்கு வாட் இஸ் தி ரீசன் ஃபார் த டைமிங்? இந்த புத்தக வெளியீட்டு விழாங்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அதற்காக இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை 4 ஆண்டு காலம் தாமதிக்க வேண்டுமா அப்படிங்கிறது ஒன்று. 2வது, அவர் சொன்னது போல இந்த அயனுடைய பயன்பாட்டு அப்படிங்கிறது பல இடங்கள்ல ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் எங்கு அது ஒரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு பல தியரிஸ் இருக்கு. அதாவது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, the past is often uncertain. அதாவது யூசுவலா என்ன சொல்லுவோம், நம்ம எதிர்காலம் நிச்சயமற்றது அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆனால் நிகழ்ந்த காலமும் நிச்சயமற்றது. பாஸ்ட் இஸ் ஆல்சோ அன்சர்டன். அது என்ன அர்த்தம் என்றால், ஒரு வரலாற்றை ஆய்வு செய்து அதன் ஃபைண்டிங்ஸை கொடுக்கறதுல 5-6 பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுல ஒரு பயஸ், ஹிஸ்டரி இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் பை த வின்னிங் சைட். யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் தான் சரித்திரத்தை எழுதுவார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நிச்சயமா அவர் சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். சயின்டிபிக் பேசிஸ்ல இதை அணுக வேண்டும் என்று செய்யாமல் சித்தாந்த ரீதியாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. அதுலதான் இதுல சிக்கலே வருது. யாராக இருந்தாலும், மத்திய அரசு பார்த்தாலும் சரி, மாநில அரசுகள் பார்த்தாலும் சரி, இந்த இது என்ன ஏஜ் புனேல இருக்கக்கூடிய பீர்பால் சஹானி தொல் அறிவியல் நிறுவனம், அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அப்படின்னு தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வகங்களுக்கு அனுப்பியிருக்கோம். பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பீட்டா ஆய்வகத்திற்கு அனுப்பி பகுப்பாய்வுக்கு அனுப்பி நாங்கள் முடிவுகள் பெற்றிருக்கோம். தேசிய நிறுவனங்களில் OSL பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாளியிலிருந்து மாதிரிகளை அனுப்பி வைத்தோம் அப்படின்னு இப்படி 3 நிறுவனங்கள்டமிருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் வந்ததுங்கிறது சித்தாந்த அடிப்படையிலான முடிவா இல்ல அறிவியல் பூர்வமாக பெறப்பட்ட முடிவா? இல்ல நீங்க அதையே தான் நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இது அறிவியல் பூர்வமாக வந்திருக்கிற ஒரு முடிவு. அதாவது ஒரு நாகரீகம் இங்குதான் தொடங்கியது என்று இதை மட்டும் வைத்துக்கொண்டு கூறுவது கடினம். ஆனால் நிச்சயமாக இங்கு இரும்பு அந்த காலகட்டத்தில் இங்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால ஒரு மிக பழமை வாய்ந்த
ஒரு நாகரீகம் இங்கு திகழ்ந்தது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்க இந்தியாவுல முடியாது. But 5300 இங்குதான் ஆண்டுகளுக்கு முன்பாக கார்த்திகேயன், துருப்பிடிக்காத இரும்பு கார்த்திகேயன், தமிழ்நாட்டுல பயன்படுத்தப்பட்டதுங்கிறது தானே. ஒரு நிமிஷம். வேற ஆய்வு முடிவுகள் இதற்கு முன்பு 6000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல 8000 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு வந்தா அதை ஏத்துக்க போறோம், அவ்வளவுதானே. இல்ல ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், பாயிண்ட் வந்து இங்கு ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு நாகரீகம் இங்கு திகழ்ந்தது, மாற்று கருத்தே இல்லை. சரி, அதுல யாருக்குமே வந்து சந்தேகம் இல்லை. சரி, ஆனால் இங்குதான் துவங்கியது அப்படிங்கிறதுக்கு நமக்கு மேற்கொண்டு ஆதாரம் வேண்டும். இப்ப இருக்கிற ஆய்வு முடிவுபடி இங்கதானே துவங்கியது, அதுதானே லாஸ்ட் ஆய்வு. இது ஒரு எலிமெண்ட் தானே நீங்க சொல்றது. இப்போ இரும்பை அவர்கள் பயன்படுத்தி சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்தார்கள் என்பது ஒரு நாகரீகத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு குறியீடு. ஆனால் இந்த ஒரே குறியீடை வைத்துக்கொண்டு இங்குதான் இதனாலதான் அது பொலிட்டிசைஸ் ஆகுது. இப்போ வடநாட்டுல இருக்கிறவங்க இப்ப அவங்க என்ன ஆரம்பிப்பாங்க, இல்ல இங்கதான் ஆரம்பிச்சு. எங்கு இது வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம், பெருமைப்பட வேண்டிய நாகரிகம். மன்னர் குறிப்பிட்டதுல கற்காலம், செப்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு பார்க்கிறதுல மோஸ்ட் அட்வான்ஸ்ங்கிறது இரும்பு காலம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க வாழ்ந்த தமிழர்கள், அதுவும் குறிப்பா அரசர்கள் மட்டுமல்ல, சாமானிய மனிதர்கள் செல்வ செழிப்போடு தங்கத்தை விட 6 மடங்கு விலை உயர்ந்த இரும்ப உலோகங்களாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வளமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்ப கிடைச்ச ஆய்வு முடிவு. இல்ல இதை விட ஒரு ஆய்வு முடிவு 8000 ஆண்டுகளுக்கு முன்பு, 6000 ஆண்டுகளுக்கு முன்பு வட மாநிலங்கள்லயோ தென் மாநிலங்கள்லயோ வேற எங்காவது கிடைச்சா அதை ஏத்துக்க போறோம். இல்ல ஒரு நிமிஷம். இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்றேன். அதாவது ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் அயஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து இரு பொருள்கள், ஒன்று காப்பருக்கும் அப்படி ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அயனுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க ராமாயணம் என்ன எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, மகாபாரதம் எப்போ நடந்தது, அதுக்கு டேட், இவை எல்லாம் கற்பனையா இல்ல உண்மையாகவே நடந்தனவா, அது ஒரு தனி டிபேட். பட் யார் அதை எழுதினாங்களோ அதுல வந்து அவங்க இந்த உலோகங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேத காலம் நாகரிகத்தின் தொடக்க காலம்ங்கிற புள்ளிக்கு வந்திருக்கீங்க, கரெக்டா? இல்ல, நான் வரல. எனக்கு நான் சொல்றது வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இங்கு தமிழ்நாட்டில் இந்த நிலப்பகுதியில் ஒரு மிக பழமையான, மிக முன்னேறிய ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரீகம் இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து, ரெண்டு மாற்று கருத்து இருக்கு. ரெண்டு மாற்று கருத்து இருக்கு. ரெண்டு மாற்று கருத்து இருக்கு. ஒண்ணு, 2 வருஷத்துக்கு முன்பே இந்த பகுப்பாய்வு முடிவுகளை ஏன் முக்கியமான முடிவை வெளியில சொல்லல, 4 ஆண்டுகளுக்கு முன்பா, அது ஒரு மாற்று கருத்து இருக்கு. அப்புறம் அது மாற்று கருத்து இல்ல, அது ஒரு கேள்வி. எனக்கு பதில் அதுக்கு தெரியாது. ஏன் இது வெளியிடப்பட, ஏன்னா இதுல வந்து இது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒன்று. சரி, அப்போ 4 வருஷம் நீங்க ஒரு 2 மாசம் முன்னாடி வந்துச்சு, யாரும் பார்க்காம விட்டுட்டாங்க, ஓகே, அது எல்லா இடத்துலயும் நடக்கும் கவர்மெண்ட்ல. பட் 4 ஆண்டு காலம் இது ஏன் வெளியிடப்படவில்லை? அது ஒண்ணு. ரெண்டாவது, புரிஞ்சது. நீங்க முதல்ல படுற சந்தேகம் பொலிட்டிக்கல் கொஸ்டின். நான் திரு கர்நாட்ட போறேன். அதற்கு முன்பு திரு மன்னர் அந்த 2வது விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டு போனா அவருக்கு தெளிவா இருக்கும். அவர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, இங்கதான் தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவர் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிட்டைட்டுகள்ங்கிற ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு ஒரே ஒரு இரும்பு சாம்பிள் காமிச்சாங்க. மொத்தம் கிடைச்ச சாம்பிளோட நம்பர் வந்து 1. 2500 கிமு 2500 சேர்ந்தது. அதை ஒரு சாம்பிளை மட்டும் வச்சுட்டு அங்கதான் இரும்பு நாகரிகம் தோன்றுச்சுன்னு அவங்க வாதிட்டாங்க. சரி, அதே மாதிரி எகிப்துல பாத்தீங்கன்னா 2 சாம்பிள் கிடைச்சது. ஒன்னு டியூட்டன் காமனோட கல்லறையில கிடைச்சது, இன்னொன்னு கெப்ரான்கரோட கல்லறையில கிடைச்சது. கெப்ரானோட கல்லறையில கிடைச்சதான் பழசு. அது வந்து கிமு 2507 அந்த மாதிரி காலகட்டத்தை சேர்ந்தது. அந்த 2 சாம்பிளை வச்சுட்டு அங்கதான் இரும்பு பண்பாடு தோன்றதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 2 இடத்துலயும் இரும்பு உருக்கு உலைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. பொருள் மட்டும்தான் இருக்கு, ஃபேக்டரி கண்டுபிடிக்கல. இதுல தமிழ்நாடு எங்கிருந்து மாறுபடுது அப்படின்னா, இங்க நமக்கு இரும்பு உருக்கு உலைகள் கிடைச்சிருக்கு. அதுலயும் இரும்பை உருக்குறதுக்கு ஒரு மாதிரியான உலை, இரும்போட உலை வந்து தரைக்கு மேல இருக்கும்,
உருக்குக்கான உலை வந்துட்டு தரைக்கு கீழே இருக்கும். அப்படி ஒரு உலை இங்கே கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே தான் அவங்க வந்து இந்த இன்னொன்று மூலப்பொருள். எத்தனை சாம்பிள் இங்கே கிடைச்சிருக்கு? இங்கே வந்து குறைஞ்சது வந்து ஒரு 6 இடத்துல உலைகள் கிடைச்சிருக்கு. நமக்கு கிட்டூர்னு ஒரு இடத்துல கிடைச்சிருக்குது, மயிலாடும்பாறை கிட்டக்க கிடைச்சிருக்குது. அது இல்லாமல் அந்த பைப் லைன் இருக்கும், அந்த அந்த இரும்பை பயன்படுத்துகிற அந்த பைப் லைன் கிடைச்சிருக்குது. அப்போ நம்ம கிடைச்ச சாம்பிள் மட்டும் கிடையாது, அது தயாரிச்ச இடம் எல்லாமே கிடைச்சிருக்குது. இன்னொன்று மொழியியல் சான்றுகளின் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து பரவுச்சுன்னா அந்த பொருளுக்கான பெயரும் அந்த இடத்துலேருந்து தான் பரவும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படி பார்க்குறப்போ இரும்பினுடைய இன்னொரு பெயர் உருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது துருபிடிக்காத இரும்பு. அந்த உருக்குன்ற சொல்லு தான் உலகத்தில் பல்வேறு மொழிகள்லையும் இருக்கக்கூடிய இரும்பை குறிக்கக்கூடிய நிறைய சொற்களுக்கு மூல சொல்லா இருந்திருக்குன்றதை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. இப்போ இரும்பை வந்துட்டு நம்ம வந்து ஃபெர்ரம் அப்படின்னு தான் குறிப்பிடுவோம் லத்தீனில். அதனால தான் எஃப்இன்றது வந்து இரும்போட குறியீடாக இருக்குது. அது உள்பட நிறைய சொற்கள் வந்துட்டு இந்த உருக்குன்ற சொல்ல என்ன போச்சு. இல்ல ஐஎஸ்ங்கிற இந்த சமஸ்கிருத சொல்ல என்ன பிரச்சனை, ராமாயணத்துல ஐஎஸ்ங்கிற சொல்ல வந்துட்டு இரும்பை குறிக்கக்கூடிய சொல்லாக தொடக்க காலத்துல இல்ல, அது தாமிரத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தது. ராகுல் சாங்கிருத்தியாயன் அவருடைய நூல்ல வந்துட்டு ஐஎஸ்ங்கிற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்கக்கூடிய உலோகத்தை குறிப்பிடுவதற்காக தான் பயன்படுத்துதுன்னு எழுதியிருக்காரு. அதனால இரும்பை பிரிச்சு சொல்றதுக்காக கிருஷ்ணா ஐஎஸ், கிருஷ்ணன்னா கருத்த, கிருஷ்ணன் பேர்னாலே கருப்பன் தான் அர்த்தம். கிருஷ்ணா ஐஎஸ்ங்கிற சொல்ல அப்புறம் சேர்த்து பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப ஐஎஸ்னா செம்பு, செம்பு மாதிரியே அவங்க இன்னொரு உலோகத்தை பார்க்குறப்போ அது இரும்புன்ற ஒரு புரிதல் இல்லாம கருப்பு செம்பு அப்படின்னு தான் அவங்க பெயரே வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஐஎஸ்ங்கிற பெயர் வந்துட்டு பெரிய அளவுல இரும்புக்கு வந்து பரவல. அப்போ அது வந்து செம்புக்கு தான். ஐஎஸ்னா செம்பு, செம்புதான், செம்புதான். இரும்புனா கிருஷ்ணா ஐஎஸ். பின்னாடி என்ன மாறுது அப்படின்னா தாமிரம்னு சொல்லிட்டு செம்புக்கும், ஐஎஸ்னா இரும்புக்கும் சொல்லிட்டு ரொம்ப பிற்காலத்துல அது வந்து மாறுது. காலப்போக்கில் அந்த பெயர்கள் வந்து ஆகு பெயரா மாறும் இல்லைங்களா, அப்படிதான் மாறு வருது. அப்ப வந்துட்டு தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில நம்ம ஒரு சாம்பிளை வச்சு பேசல. இப்ப வந்துட்டு நமக்கு சிவகலையில மட்டும் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி வந்து மயிலாடும்பாறையில கிடைச்சது, அதுக்கு முன்னாடி வந்து தெலுங்கனூர்ல கிடைச்சது. தமிழ்நாடு முழுக்க 1,00,000 சாம்பிளோட அடிப்படையில் நம்ம அதை பேசுறோம். 1,00,000 சாம்பிள் ஐரோப்பியர் காலகட்டம். இரண்டாவது சுற்றுல வர ஒரு செகண்ட் இல்ல, அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். பட் ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டல் அப்படிங்கறத குறிக்கும். மெட்டல்ங்கிறது தான் ஐஎஸ். அது அந்த காலகட்டத்தில் இருந்த மெட்டல் வந்து காப்பரா இருந்ததுனால அது காப்பராக குறிக்கப்படும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அது அயனாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மெட்டல்ங்கிறது பொது பெயர் சார். ஆனா நீங்க என்ன முதல் சுற்றுல பேசும்போது சொன்னீங்கன்னா அது இரும்பையும் குறிப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்டே இருக்கு, பீமாவினுடைய கதை, அதாவது அந்த மேஸ் வந்து அயனால் செய்யப்பட்டது. இப்ப அயனால் செய்யப்பட்டதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, மகாபாரதம் நடந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மகாபாரதத்துல இருக்கு. அதாவது இது வந்து இந்த அயனால் என்ன உங்களுக்கு சந்தேகம்னா, என்ன சந்தேகம் வருது உங்களுக்குன்னா, நாகரிகத்தின் தொடர்ச்சி வேத நாகரிகம் தானே அப்படின்னு இல்ல. நீங்க அதை வந்து என் வாயில போட்டு இழுக்க பாக்குறீங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க, நான் ஒத்துக்கல. இல்ல ஒரு இல்ல சார், அத சொல்லவே இல்ல. இல்ல சுமந்த், இது நமக்கு தெரியாது. இல்ல இது இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு செகண்ட் என்ன அலோவ் பண்ணுங்க. நீங்க ஒரு சப்ஸ்டான்ஷியலா ஒரு பாயிண்ட ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க. ஒரு தடவை ராமாயணத்தை சொல்றீங்க, ஒரு முறை மகாபாரதத்தை சொல்றீங்க. ஜஸ்டிபிகேஷனுக்கு நீங்க புராணங்களை அடுக்கிக்கிட்டே இருக்கிற போது அப்ப நீங்க இத சொல்ல வரீங்களோன்னு ஒரு சந்தேகம் வராதா? புராணங்கள் மட்டும் நான் சொல்லவே இல்லையே. நான் கூறுவது ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் ஏற்கனவே இருக்கிறது இதுக்கு புராணங்களிலும். என்னுடைய பாயிண்ட் ஒண்ணே ஒண்ணுதான். சரி, ஓகே. நீங்க உங்களுக்கு அந்த சந்தேகமே இல்ல, அப்போ அந்த வேத நாகரிகம் தான் நாகரிகத்தின் தொடக்கம்ங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்ல அப்போ? எனக்கு தெரியாது. சரி சரி, ஓகே. நான் அடுத்த சுற்றுல வரேனே, ரெண்டு விருந்தினர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. இல்ல திருப்பி அதை பெயிண்ட் பண்றீங்க. ஓகே, இல்ல 20 இல்ல நான் உங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ண. இல்ல நான் உங்ககிட்ட தமிழ் நாகரிகம் தான் தொடக்கமா தெரியாது. இல்ல நீங்க அத சொல்லவே இல்ல, தெரியாதுங்கற. நீங்க இதுதான் நடந்தது அப்படிங்கறது நீங்க அடிச்சு சொல்றீங்க. நீங்க அத ஜஸ்டிஃபை பண்ணும்போது அந்த சந்தேகம் எனக்கு வருது. அத அழுத்தி சொல்றதுக்காக நீங்க இதெல்லாம் தொலைக்கு அழைத்துக் கொள்கிறீர்களோ அப்படின்ற சந்தேகம். அதனால தான் ரெண்டு ஒபினியன்ஸ் இருக்கு, தெரியாது. சரி, ஒரு கருணா அவருக்கு இருந்த முதல் சந்தேகம் 4 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு ஆய்வு முடிவை ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக நான் பகிரங்கமா அறிவிக்கிறேன்னு இன்னைக்கு முதல்வர் பேசுறார். இப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்திய வரலாற்றை தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதுவதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று முடிவு. அதை ஏன் 4 வருஷமா சொல்லலைன்னு அவர் டவுட் பண்றாரு. ஒரு லாஜிக்கலான டவுட் தானே அவருக்கு வந்திருக்குது.
இரும்பின் அன்ன கருங்கோட்டு புன்னை அப்படின்னு நற்றிணையில் குறிப்பிடப்பட்ட இரும்பு இன்று வந்து தமிழ்நாட்டில் கிடைத்து, தமிழ்நாட்டில் தான் இரும்பு நாகரிகம் இதுவரைக்கும் கிடைத்த ஆதாரத்தின்படி தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்று வந்து உறுதிப்படுத்தப்பட்ட, அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இன்றைக்கி வந்து நம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இதில் வந்து நிச்சயமாக எந்த ஒரு கருத்து வந்தாலும் டாக்டர் சுமந்த் சொன்ன மாதிரி அதில் பலவித கருத்துக்கள் பலவிதம் சொல்லியும் வடக்கே இருக்கிறவங்க நிச்சயமாக இதை மாற்று கருத்து வைப்பார்கள். இதெல்லாம் இருக்கதான் அவர் என்ன சொல்றாரு, ஆனா அது வரலாறு தொல்லியல் ஆய்வுங்கிறத ஒரு சித்தாந்தத்தோடு அணுகுறாங்க, ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு. அது வந்து அது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சரித்திரத்தை எழுதக்கூடியவங்க அரசியலுடன் சேர்ந்த சரித்திரம் தான். அரசியலில் எந்தெந்த அரசியல் காலகட்டத்தில் சரித்திரம் எழுதப்பட்டோம், அந்தந்த அரசியல் காலகட்டத்தில் அந்த அரசருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்குது நமக்கு சரித்திரம் இல்லை, ஆதாரம். இன்னைக்கு வந்து நமக்கு அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் கிடைச்சிருக்கிறதால இப்போ நம்ம அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி தான் பேசணும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழ் மக்களுக்கு பெருமை, இந்த மண்ணுக்கு பெருமை. இது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இதில் வந்து நம்ம பெரிய கருத்து வேறுபாடுகளை இன்றைய முதல் நாளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஆனாலும் ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த நாகரிகம் என்பது வரலாற்று ரீதியாகவே இந்த மாதிரியான கற்காலம், உலோக காலம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. கற்காலத்தில் பேலியோலித்திக், லியோலித்திக் அந்த மாதிரி 3 பிரிவுகள். இதில் வந்து உலோக காலத்தில் வந்து முதல்ல வந்து காப்பர் காலம், அப்புறம் தான் வந்து செம்பு, அதுக்கப்புறம் வந்து அயன் ஏஜ் வருது. அப்போ இந்த காலகட்டத்தில் உருவாக்கிய இந்த அகழ்வாராய்ச்சிகள், உலகம் முழுக்க பண்ண அகழ்வாராய்ச்சிகள், புகை ஓவியங்கள், நமக்கிட்ட முடிவு இருக்கு. 4 வருடங்களுக்கு முன்பே ஆய்வகங்கள் சொல்ல வர அதையும் அறிவிக்கல. இல்ல அதுதான் வராது. ரெண்டாவது பயணம். முதல்ல இந்த நாகரிகத்தை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நான் நாகரிகம் இங்கிருந்து தான் தொடங்கியதா அப்படின்னு உறுதிப்படுத்த முடியும். எப்படி உறுதிப்படுத்துறீங்கன்னு நாம் வந்து அப்போ எல்லா உலகம் முழுக்க வந்து கிடைத்த ஆதாரங்களை வைத்து தான் அவரவர்கள் அந்த நாகரிகத்தை வந்து கண்டுபிடித்து இங்கே தான் முதலில் கிடைச்சது, அதுக்கப்புறம் பிறகு ஒன்று கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கிடைக்கும், இப்படி வந்து மாற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்படி தான் செம்பு நாகரிகத்தை வந்தது, அப்புறம் தான் இரும்பு நாகரிகத்தை வந்தது. இயேசுக்கு முன், அதாவது பிசி, பிஃபோர் கிரைஸ்டுக்கு ஒரு 150லேருந்து 500 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே பெரிய அளவில் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கும் உலகத்தில் கிடைத்த பழமையான இரும்பு வந்து துருக்கியில் அனட்டோலியா அப்படின்ற ஊரில் வந்து 2500 பிஃபோர் கிரைஸ்ட் 2500, அதாவது இன்றிலிருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் இதுவரைக்கும் கிடைத்தது. அப்போ இரும்பு நாகரிகம் அங்கிருந்து தான் தொடங்கியதான் ஒரு பேச்சு இருந்திருப்போ, தமிழ்நாட்டில் கிடைத்திருப்பது அதற்கும் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய 5350 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம். இரும்பு பயன்பாடுங்கிறதும் ஒரு நாகரிகத்துடைய ஒரு குறியீடு தானே. ஒட்டுமொத்த நாகரிகத்தின் தொடக்கமே அங்கிருந்துதான். ஒட்டுமொத்த நாகரிகம் நம்ம புஷ்பக விமானத்தில் பறந்தது, நம்ம வந்து இதுவை எடுத்தது, உலகத்தையே அழிக்கிற பாசுபத ஆயுதத்தை, இந்த மாதிரியான ஆதாரங்கள், இந்த மாதிரி நாகரிகங்களை பத்தி பேசல. நாம பேசுறது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தை கொண்டு அயன் ஏஜ், இரும்பு நாகரிகம் அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுது. த நியூ அயன் ஏஜ். அந்த நியூ அயன் ஏஜ் என்பது இன்னைக்கு உலகத்திலே இதுவரைக்கும் கிடைத்த ஆதாரங்களில் இதுதான் பழமையான ஆதாரம். ஆகவே இங்கிருந்து தான் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அல்லது ஒரு கூற்றை நாம முன்வைக்க வேண்டியது நம்மோட கடமை. அதை நம்ம வந்து அது இல்ல அது நமக்கு பின்னாடி எங்கேயா கிடைக்கும் நம்ம இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இது முன்வைத்தவர்கள் யாரும் நமக்கு பின்னாடி வேற எங்கேயாவது கிடைக்கும்னு நினைக்கல. அவர்கள் அந்த ஆதாரத்தை சொந்தம் கொண்டாடி அதை அவர்கள் அந்த பெருமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுலதான் ஒரு சித்தாந்த திணிப்போ, சித்தாந்த என்ன சித்தாந்த தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய இது அதெல்லாம் அவர்களுடைய கற்பனை. இந்த நிலம் தான் தமிழ் முதலில் வந்திருக்கிறது, இங்க இருந்தா கிடைத்திருக்கிறது. அவரும் சித்தாந்தத்தை பத்தி பேசல. நீங்க வந்து என் வாயில அந்த வார்த்தையை கொண்டு வந்து போடுறீங்க. இல்ல, அவரும் அந்த சித்தாந்தத்தை பத்தி பேசல. சித்தாந்தம் இந்தியாவில் அவரே ஒத்துக்கிறாரு. நான் சித்தாந்தத்தை பத்தி பேசல. கார்த்திகேயன் இல்ல சித்தாந்த அடிப்படையில அணுகப்படுது. நீங்க அகில இந்திய அளவுல ஒவ்வொரு அதேதான் திரு மன்னன் சொன்னாரு. எந்த ஒரு அகழ் ஆராய்ச்சி செய்யப்படும் போது அதிலிருந்து வர்ற ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது
உங்களுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கிறதா இல்லையாங்கிற பேசிஸ்ல தான் அது பார்க்கப்படுகிறது இந்தியால. அதுதான் அதுல வந்து சார் தமிழ்நாட்டுல இந்தியாவுல மட்டுமல்ல. மட்டும் இல்ல டாக்டர். அதுதான் சார், அதுதான் கேள்வி. இந்தியாவுல மட்டும் இல்ல. அது இல்ல, நீங்க வச்ச ஒரு நிமிஷம், அவர் வச்சது அந்த குற்றச்சாட்டு தானே. அந்த இல்ல, சித்தாந்த அடிப்படையில தொல்லியல் ஆய்வு முடிவுகளும் வரலாற்று முடிவுகளும் அணுகப்படுதுங்கிறதா அவர் வச்ச குற்றச்சாட்டு. அப்படி அணுகுறாங்களா தமிழ்நாடு அரசும்? அப்படி அணுகுதாங்கிறதா இல்ல. அப்ப அந்த மாதிரி அணுகல. இது வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கள் இப்பதான் இன்னும் யாருக்கும் மறந்திருக்காது. அதன்படி ஒரே ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரியான சித்தாந்த ரீதியாக எந்த ஒரு பேச்சும் பேசல. எல்லோருக்குமான வெற்றியாகும். இது தமிழ்நாட்டிலிருந்து இந்த நாகரிகம், இரும்பு நாகரிகம் தொடங்குகிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைன்னு தான் சொல்லியிருக்காரு. அதை மாற்ற முடியாது. அதனால அந்த கூற்றை மறுக்கிறேன். இரண்டாவது, ஏன் 4 ஆண்டு காலம்? இது வந்து திரு மன்னன் கூட அந்த கேள்வி கேட்டார். 2021 கிட்டத்தட்ட இந்த சாம்பிள் கிடைக்குது திமுக ஆட்சியில். அந்த சாம்பிளை வந்து பல ஆய்வு கூடத்துக்கு 3 இடத்துக்கு ஆய்வு கூடத்துக்கு அனுப்புகிறார்கள் திமுக ஆட்சியில். அந்த ஆய்வு கூடத்துக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து அவர்களுக்கு உரிய கட்டணங்களை செலுத்தி அவர்கள் எந்த முறையில் ஆய்வுகளை செய்ய போகிறார்கள் என்பதை எல்லாம் பேசி முடிவு செய்து அந்த முடிவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அது திமுக ஆட்சியில். பிறகு அந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு அந்த முடிவுகளை பெறப்படுகிறது. அது திமுக ஆட்சி. இன்று அந்த முடிவு வெளியிடப்படுகிறது. அதுவும் திமுக ஆட்சி. ஆக இந்த ப்ராசஸுக்கு 4 ஆண்டு காலம் ஏன் ஆனதுன்றதுக்கு இதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது எந்த தவறும் இல்லாமல் உலகம் முழுக்க ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, நமக்கு ஒரே ஒரு அமெரிக்க ஆய்வு February 21 அமெரிக்கன் லேபுக்கு போயிட்டு வந்த ரிசல்ட் February 2021. சோ அது வந்து திமுக ஆட்சியில் இல்ல, அதிமுக ஆட்சியில். அப்ப இந்த இடத்துல அந்த டேட் சரியா இருந்தா அதுதான் ஓகே. இந்த இடத்துல வந்து இந்த ப்ராசஸ் 4 ஆண்டு காலம் இந்த ப்ராசஸ் நடந்திருக்குது. இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இது ரிசல்ட் கொடுக்கணும். இதற்கு என்ன ஒரு அரசியல் இயல்பாக நேரம் ஆகுமோ அந்த நேரத்தை இந்த 4 ஆண்டு காலம். நான் என்ன கேட்கறேன்னா 2013 இருந்து 16 வரைக்கும் இதே கீழடியில் ஒரு பெரிய ஆய்வு நடந்தது. அது வந்து மத்திய அரசு நடத்திய தொல்லியல் துறை நடத்திய ஆய்வு. அதை வந்து இப்ப இருக்கக்கூடிய டாக்டர் அமர்நாத் தான் நடத்தினார். 2013 இருந்து 2016 10 ஆண்டுகள் ஆக போகிறது. 4 ஆண்டுகள் ஏன் தாமதன்றார்? அவர் நடத்தி முடித்து ஆய்வுகளை முடிச்சு அந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சாச்சு. அது இன்னும் 10 ஆண்டுகளாக வெளியிடவில்லை. அதை பத்தி கேட்கல. ஏன்னா ஒன்றிய அரசை ஏன் கேட்கணும் அப்படின்றத அவர்கள் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களோ அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டமா இல்ல நமக்கு பக்கத்திலேயே இருக்காங்க நம்ம என்னாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இதோடைய பெருமைகளை அல்லது இந்த துறை இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையோடைய சின்சியாரிட்டியும் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த மெனக்கெடல்களையும் இன்னைக்கு முன்னாள் தொல்லியல் துறை தலைவர் வந்து ராகேஷ் திவாரி வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து அவ்வளவு மனம் திறந்து பாராட்டுறாரு. அவர் நம்மளை பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு மாநிலமும் இந்தியாவில் இந்த அளவுக்கு தொல்லியலில் ஆர்வம் காட்டியதில்லை, இந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜர் மிகச்சரியாக ஃபாலோ பண்ணல, எந்த ஒரு மாநிலமும் இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு பாராட்டிட்டு போறார். எங்கிருந்தோ வந்து ஒரு நிபுணர் பாராட்டும் போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதுல குற்றம் குறை கண்டுபிடிக்கட்டும். இல்ல ஏன் 4 ஆண்டுகள் ஆனல நான் என்ன ஏன் 9 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு கீழடி ஆய்வு முடிவுகளை வெளியிடவில்லை என்று சேர்த்து கேளுங்க. 4 ஆண்டுகளா வெளியிடலன்னு அவர் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? அவர் கேட்க இல்ல 4 ஆண்டுகள் ஏன் ஆச்சுன்னு கேட்கிறார். 4 ஆண்டுகளாக வெளியிடல. இந்த ப்ராசஸே 2 வித்தியாசம் இருக்குது. அது வந்து முடிச்சு கொடுத்து வெளியே வரல. ஆனா இந்த ப்ராசஸ்க்கே அவ்வளவு நாள் ஆகுன்றேன். சரி, மன்னன் குறுக்கிட்டாரு. நான் இடைவேளைக்கு போறேன். சொல்லுங்க. இல்லை, ப்ராசஸ்க்கு அவ்வளவு காலம் ஆகலை. அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆய்வு முடிஞ்சு அறிக்கை வந்தது, ஃபைனல் ரிப்போர்ட் வந்த டைம் அந்த ரிப்போர்ட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டதெல்லாம் இருக்குது. February 21 2021 இருக்கு. ஆமாம், அந்த பீட்டா ஆய்வு மையத்துலேருந்து வந்தது. அந்த சாம்பிளோட நம்பர் கூட சொன்ன 583593 நம்பரில் வந்துருச்சு. வந்த பின்னாடி இப்போ இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய ராஜன் அவர்கள் வந்து 2023 ஜூலைலன்னு நினைக்கிறேன் 11வது உலகத்தமிழர் ஆட்சி மாநாடு நடக்கிறப்போ இப்படி ஒரு முடிவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் அவர் வெளியிட்டார். 2023 அந்த ஆய்வாளர் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. 2024 மே மாதத்தில் நான் வந்து என்னுடைய இந்த நூலை வந்து நான் இரும்பு குறித்து தான் எழுதியிருக்கேன். இதோட 5வது பதிப்பில் இப்படி வந்து வந்திருக்குது. இதையே முதலமைச்சர் வந்துட்டு அறிவிக்கலை. நியாயமா அது இப்படி ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னா அதை முதலமைச்சர் கவனிச்ச உடனே அவர் தான் அறிவிப்பார். இப்போ அந்த ஆய்வாளர்களும் வெளியில் சொல்கிறாங்க அது ஏன் முதலமைச்சர் அறிவிக்கலைன்னு சொல்லி நான் அந்த நூலில் எழுதினேன். ஒரு 9 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நேர்காணல்களில் நான் ஒரு கேள்வியாகவே கொடுத்தேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு.
நீங்க வந்துட்டு திடீர்னு தரையை தோன்றப்போ ஒரு 1000 கிலோ தங்க கட்டி கிடைச்சதுக்கு இணையான ஒரு பெரிய தொல்லியல் கண்டுபிடிப்பு. உலக அளவுல அனைத்து நாடுகளும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இவ்வளவு கண்டுபிடிப்பு. யோசனைக்கு என்ன காரணம்? எந்த காரணமும் இல்ல. ஏன்னா ஒரு முடிவு வந்து கையில இருக்கு, அதை அறிவிக்கிறதுக்கு 4 ஆண்டுகள் வந்துட்டு தயக்கமாங்கிறது தான் இங்க கேள்வி. என்னன்னா இவங்க வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பிட்ட சில ஆண்டுகள்ல தான் தமிழர்களுக்கு நாகரிகம் கிடைச்சதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அவங்க அடிக்கடி முன்வைக்கிறாங்க. ஆனா இது வந்துட்டு உலகத்தில் முதலாக நாகரிகத்துல கால் வைத்தவங்க தமிழர்கள்னு வர்றப்போ, நாங்க நாகரிகத்தை மேம்படுத்தணும், நாங்க நாகரிகம் சொல்லி கொடுத்தோம், நாங்க கல்வி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்குடைய அர்த்தத்தை வந்து இது கேள்விக்குறியாக்குது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு தயக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த 50 ஆண்டுகளில் கல்வி கொடுத்ததை வந்து உலக வரலாற்றில் அயன் ஏஜை மறைக்க போறோமா? இது என்ன அபத்தமான பேச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு சரி பேசுவோம். திரு ரவி, தமிழர் நாகரீகம் தொடர்பான தொல்லியல் முடிவுகள், வரலாற்று முடிவுகள், ஆய்வு முடிவுகள் இருட்டடிப்பு செய்யப்படக்கூடிய அதுக்கான முயற்சிகள் நடந்த நிலையில தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடக்கம்னு முதல்வர் அறிவித்திருக்கிறதும், இந்தியாவிலிருந்து தான் நாகரிகத்தின் தொடர்ச்சி எழுதப்படுது, வரலாறு எழுதப்படுதுன்னு அவர் சொல்றதும் ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு மன்னன் குறிப்பிட்டார். கண்டிப்பா. இப்போ இந்த 36 நிமிடம் 3 பேர் பேசும்போது எனக்கு கடைசியா மன்னன் சொன்ன அந்த கருத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது இந்தியா பூரா அகண்ட பாரதத்திலேயே தமிழகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, தமிழகத்துக்குன்னு ஒரு வளர்ப்பு இருந்ததுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பாரதம் பூராவும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருந்தது, நாகரிகங்கள் வளர தொடங்கி கொண்டே வந்தது அப்படிங்கிறதெல்லாமும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதை தமிழகத்தின் மிகப்பெரிய பெருமைன்னு பார்த்தா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அது வேற விஷயம். இதை 100 ஆண்டுகளுக்குள், நீதி கட்சியினுடைய 100 ஆண்டுகளுக்குள் அல்லது திராவிடத்தினுடைய 50 ஆண்டுகளுக்குள் சுருக்கி பார்க்க வேண்டிய நிர்பந்தம்ங்கிறது ஒரு இந்தியனுக்கு வராது. ஆனால் அது சார்ந்த கருத்துக்களை இது வரைக்கும் தெரிவித்தவங்களுக்கு, நீதி கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது அப்படி நான் பேசி முடிச்சிடுறேன். 36 நிமிஷம் நான் வாய் மூடிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த 100 ஆண்டுகளுக்குள் சுருக்கி பேசுவதாக இருந்தால் எனக்கு விமர்சன கருத்துக்கள் இருக்கு. ஏன் விமர்சன கருத்துக்கள் நேர்மையாக வச்சிடுறேன். இப்போ இந்தியா பூராக எல்லாமே இருந்ததுன்னு நான் சொல்றேன். தமிழகத்தில் இருப்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. இது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய அடுத்த 4 தலைமுறைக்கு இதை நான் பறைசாற்றி சொல்லுவேங்கிறதுல எனக்கு பெருமை. ஆனால் அது இந்தியா பூராகவும் இருந்தது. ஆனால் முகலாயர்கள் வந்த பிறகு வடக்கினுடைய பகுதிகளில் பல விஷயங்கள் அழிக்கப்பட்டு வந்தது. தென்னகத்தில் வந்து முகலாயர்கள் பெரிய வேலைகள் எதுவும் செய்யலை. திருவண்ணாமலைக்குள்ளே வரும்பொழுது சத்ரபதி சிவாஜியை அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அதனால் அழிக்கின்ற விஷயம் கலாச்சாரத்தையோ பாரம்பரியத்தையோ அழிக்கின்ற விஷயங்கிறது தென்னாட்டத்தில் நடக்கவே இல்லை முகலாயர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிரிட்டிஷர் வரும்பொழுது கடத்துவதற்கு இதுதான் சரியான பாதைன்னு சொல்லி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தென்னகத்தில் தான் அதிகம் கொடுத்தான். முகலாயர் அழிச்சா தென்னகத்தை அழிக்கலை. பிரிட்டிஷர் சுரண்டுவதற்கு வசதியாக தென்னகத்தை தான் வளர்ச்சி செய்தான் அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவாக சவுத் இந்தியாவுக்கு இருந்ததுங்கிறதுனால தான் நம்ம நிறைய கோவில்களில் இரும்புகள் பயன்படுத்தப்பட்ட பல கோவில்களையே நம்ம வந்து சவுத் இந்தியாவில் பாதுகாத்து கொண்டிருக்கோம். அந்த ஒரு காரணமாகத்தான் அவர் ஒரு மகாபாரதத்தில் கதை எதனால் செய்யப்பட்டதுங்கிற கருத்தை அவர் உங்ககிட்ட எடுத்து வச்சார். அப்போது தமிழ்நாடோ தென்னகமோ இந்த வரம் பெற்றிருந்தது, அழிப்பதற்கான காரணங்கள் இல்லாமல் வளர்ப்பதற்கான காரணங்களோடு பண்ணியிருந்தது. ஆனால் இதை ஏன் இவங்க ஆராய்ச்சி செய்யலை, வெளியில் சொல்லலை, அல்லது ஆராய்ச்சிக்கான முயற்சிகள் எல்லாம் கடந்த ஒரு 100-120 வருடங்களாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால், எதை தொட்டாலும் அது இந்துவில் தர்மத்தில் போய் அல்லது இந்துவின் பாரம்பரியத்துக்குள்ளே போய் சேரும்னு சொல்லிட்டா அதை செய்யாமல் இருப்பது நல்லதுங்கிறது இவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அகண்ட பாரதம்னு பேசிட்டீங்கன்னா இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, கேட்டதில் எனக்கு மகிழ்ச்சி, அதோட மேட்டர் முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் 100 வருடத்திற்குள் எதை பேசுவதாக இருந்தாலும் எனக்கு கருத்தியல்கள் இருக்குது. அதுதான் நம்பர் 1. 2வது, கீழடியில் நீங்கள் ஒன்று பண்ணீங்க, அதை ஏன் வெளியிடலை அப்படிங்கிறதுக்கான ஆட்சியல் பிரச்சனையை நான் வந்து ஆட்சியல் சம்பந்தப்பட்டவங்கிட்ட விட்டுறேன். ஆனால் அடிச்சநல்லூரில் இதற்கு இதுவும் தமிழ்நாடு அரசு சம்பந்தம் இல்லைங்க. உண்மையாக அதில் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கீழடி தொடர்பான ஆய்வு முடிவுகளை நீங்க ஏன் இத்தனை வருஷமா வெளியிடலன்னு கேட்கறதுக்கும் அவங்களும் நியாயமான ஒரு விஷயம். நான் அண்ணன் தம்பிக்குள்ள கேட்கறதுல என்ன பெரிய விஷயம் வந்துடும், நான் வந்துடுவேன். ஆனால் அடிச்சாநல்லூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருடங்கள், அதற்கு முந்தைய 600 வருடங்களுக்கான பிரச்சனைகள் கண்டுபிடிப்புகள் இருந்ததுங்கிறத எல்லாரும் தெரிந்து கொண்டு அமர்நாத்தை மாத்திட்டாங்களே. அவரு கீழடியில 2ஆம் கட்ட ஆய்வு நடத்தி தான் அவர் முடிவுகள்லாம் சொல்றாரு. இங்க விவசாயம் நடந்தது, உலோக பயன்பாடுகள்லாம் இருந்துச்சுங்கிற நாகரிக தொடர்பான ஆய்வு முடிவுகளை சொல்லும்போது அவரை மாற்றிட்டு ஸ்ரீராம்ங்கிறவரை கொண்டு வந்து போடுறாங்க. அவர் தான் 3ஆம் கட்ட ஆய்வுக்கு போகிறாரு. அப்படிலாம் வந்து இங்கே சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஆய்வு முடிவுகள்லாம் இங்கே கிடைக்கலன்னு திரு ஸ்ரீராம் சொல்கிறார்.
அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடுது. கிட்டத்தட்ட 5765 பொருட்கள் மத்திய அரசு எடுத்துட்டு போனது தொல்லியல் கட்டுப்பாட்டு இருக்கிறத நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நீதிமன்றம் வந்து உத்தரவு போடுது. இது ஏன் நடந்துச்சு? கீழடி 2ஆம் கட்ட ஆய்வுக்கு பிறகு ஏன் அமர்நாத் மாற்றப்படுகிறார், ஏன் ஸ்ரீராம்னு ஒருத்தர் உள்ள நுழைக்கப்படுகிறார், ஏன் அவர் மறுதளிக்கிறாரு, இதுக்கு பின்னாடி தான் டவுட் பண்றாங்க. இல்லையே, ஒரே வரியில நீங்க பதில் சொல்லிடலாமே. எது 4 வருடமாக உங்களை இந்த விஷயத்தை தடுத்ததோ அது அங்கேயும் தடுக்கிறதுன்னு பேசிட்டீங்கன்னா அது வந்து நானும் நீங்களும் பெருமைப்படக்கூடிய விவாதிக்க வேண்டிய பிரச்சனையே இல்லை. ஒரு சித்தாந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் எங்க வரேன் அப்படின்னா, கடந்த 100 வருடங்களாகவே தமிழகத்தின் எந்த பெருமையும் பறைசாட்டுகின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இல்லாமல் இருந்தது காரணம். நான் சொல்றது நீதி கட்சி, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு இல்லாத காரணம், எதை தொட்டாலும் அது ஒரு இந்து தர்மத்தை கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறதுனால அதை பேசாம விட்டுட்டா நல்லதுன்னு. அதாவது தமிழுக்கு அது பெருமையை சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் ஏற்கனவே எத்தனையோ பெருமைகள் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பெருமை மொழி சார்ந்து பேசினீங்கனாலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சிக்கல் நடக்கலையே. திரு மன்னன் முதல் சுற்றுல சொன்னார் இல்லையா, ஒரு 16 ஆய்வாளர்கள் போடுறாங்க, இந்தியாவுடைய வரலாற்றை திருப்பி எழுதணும் அப்படின்னு போடுறாங்க. அதுல பெண்களே கிடையாது, அந்த வரலாற்று குழுவில் பெண்களே கிடையாது. தென் நாட்டை சேர்ந்தவங்க, தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க யாருமே அதுல இடம்பெறவே இல்லை. மைனாரிட்டியை சேர்ந்தவங்க, முஸ்லீமை சேர்ந்தவங்களோ கிறிஸ்டினை சேர்ந்தவங்களோ சீக்ஸை சேர்ந்தவங்களோ யாருமே அதில் வந்து இடம்பெறலை. அது அப்போவே அப்போஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே உயர் வகுப்பை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. அதில் என்னன்னா, நீங்கள் தீக்ஷித்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் தேதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆர்.கே. பாண்டேங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, வேத மற்றும் சமஸ்கிருத விஷயங்களை பகுப்பாய்வு செய்து அவற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை கொண்டு வரணும்ன்றாரு. பல்ராம் சுக்லாங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருத வேத பகுப்பாய்வு செய்து உண்மையான அர்த்தத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், அதெல்லாம் நாங்கள் வேலை செய்ய போறோம்ன்றாரு. B.R. மணிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தையும் ஹரப்பன் கலாச்சாரத்தையும் வேத நாகரிகத்தோடு இணைக்கக்கூடிய வகையில் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் நிறைய இடங்களுக்கு போய் ஆய்வு செய்து முடிவுகளை கொண்டு வரணும். ஒரு வரலாற்றை திருப்பி எழுதுவதற்காக ஒரு குழு போட்டு, இல்லை பெண்கள் இல்லை, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை, தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது, இந்த மாதிரி நபர்களும் போடப்பட்டவர்களுமே முன்முடிவோடு அந்த வரலாற்றை திருத்தி எழுத போகிறார்கள்ங்கிற போது சந்தேகம் வரதான செய்யும். இவங்கெல்லாம் போயிருந்தால், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பெண்கள் போயிருந்தால் அல்லது சிறுபான்மையினர் நீங்க அழைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தவர்கள் போயிருந்தா அது எந்த காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கும்? அது எந்த காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கும்? ஹோலிஸ்டிக்கா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், இருக்கும், ராகுல் காந்தி ஐயா பயாஸ்ரா இல்லாம இருக்கும். ராகுல் காந்தி ஐயா கடந்த 3 வருஷமா எங்க போனாலும் ஓபிசி எத்தனை, எஸ்சி எத்தனை, எஸ்சி எஸ்டின்னு கேட்க போய் ஒரு ஆராய்ச்சிக்கு போறாங்க. அங்க பெண் ஆண் அப்படிங்கிற பாக்குறதுக்கான வித்தியாசம் என்ன இருக்கு? யாராவது ஈஸி, அதாவது மண்பாண்டங்கள் தான் நிறைய கீழே வந்து 16 பேர்ல 3 பேர் வந்து உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள். ஏன் 13 பேரும் உயர் வகுப்பை சேர்ந்தவங்க மட்டும் இருக்கணும்? எந்த அரசால அது நியமிக்கப்பட்டது நீங்க சொல்லுங்க. மத்திய அரசு எந்த காலகட்டத்தில்? 2018 யார் இருந்தாங்க? 2018 மோடி இருந்தாரு, பெண்களை தவிர்த்துட்டாரு, சிறுபான்மையினர் தடுத்துட்டாரு, தென்னிந்தியாவையுமே தடுத்துட்டாரு, ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் ஒரு ரிசல்ட்டை சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இங்க 100 வருடங்களாக இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் எப்படி 4 வருடங்களாக இதை நீங்க இதுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லுங்க. இதை கடந்து ரொமிலா தாப்பர் ஹிஸ்டாரியன் கிடையாது, பிபின் சந்திரா ஹிஸ்டாரியன் கிடையாது, சதீஷ் சந்திரா ஹிஸ்டாரியன் கிடையாது, R.S. சர்மா ஹிஸ்டாரியன் கிடையாது. இவங்கெல்லாம் இந்தியாவுடைய ஆகச்சிறந்த வரலாற்று அறிஞர்கள். இவங்க எழுதின NCERT இருக்கிற எல்லா விதமான வரலாற்று தகவல்களும் பிழையானது, அதையெல்லாம் நீக்கணும்னு ஒரு முடிவுக்கு போறாங்க இந்தியாவுடைய ஆகச்சிறந்த வரலாற்று அறிஞர்கள். ரொமிலா தாப்பர் JNU யூனிவர்சிட்டியில சிறப்பு அந்தஸ்துல பேராசிரியராக இருக்கிறாங்க. அத்தனை வருஷம் இருக்கிறவங்க உங்களுடைய கரிக்குலம் பிட்டையை நீங்க எனக்கு அனுப்புங்க, நாங்களாம் அதை சரிபார்க்கணும்ன்றாங்க. உலகத்துல சிறப்பு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர்கிட்ட உங்களுடைய கல்வி பின்புலம் என்னன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு அவங்க மறுதளிக்கிறாங்க. அப்ப வரலாற்று ஆய்வாளர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது? இந்த பக்கம் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கு யாரெல்லாம் மத்திய அரசாங்கம் நியமிக்குதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமானது இல்லையே. இதுல ரேசிசம் வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்க போனாலும் ஒரு இந்தியால இருந்து ஒருத்தன் வந்தா அவனை வந்து ரேசிஸ்டா பாக்குறது, அவனை சிறுமைப்படுத்துவது, அதெல்லாம் கிரிக்கெட் வரைக்கும் வந்திருக்கு, எல்லாத்துலயும் வந்திருக்கு. இவர்கள் போய் கண்டுபிடிக்கக்கூடியது வேத காலம்னு சொல்லிட்டா அதனால என்ன பிழை வந்துரும்ங்கிறத நம்ம முதல்ல பார்த்து வேத காலம்னு. ஏன்னா இந்த விவாதத்தை நான் வந்து ரெண்டே விதமா தான் பார்க்கிறேன். அகண்ட பாரதம்னு பேசிட்டா எனக்கு சிறுபான்மையினர்ங்கிற வார்த்தைக்கே இடம் தெரியாது, பேச்சே தெரியாது. ஆனால் நீங்க 100 வருடம்னு பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கருத்துக்கள் இருக்கு. ஐயா, நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லட்டுமா? அழிக்க வேண்டும் என்று நினைத்து
கனிம வளத்தையோ மணலையோ அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் சில விஷயங்களை எடுத்து சொல்ல போறாங்க. வளர்த்தவர்கள், தமிழை வளர்த்தவர்கள் இவங்க தானே. இந்த 100 வருடத்துக்குள்ள தானே தமிழை வளர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி சொன்னதெல்லாம் ஏதோ குத்துமதி பாஸ் இல்ல. எனக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நீங்க சொன்னதையும் மன்னன் சொன்னதையும் கேட்கறேன். இல்ல நான் வந்து பேசும்போது நீங்க நிறைய விஷயங்கள் வந்து அது வேத காலத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான காரணங்களை சொன்னீங்க. எனக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. எனக்கு உலகம் எப்படி தோன்றுச்சு, வேதம் எங்கிருந்து வந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கேள்வி என்னன்னா, இவர்கள் வளர்த்த தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன இருக்கு? பட்டினப்பாலை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தெரியும்? அல்லது மலைப்படுகாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க வளர்த்த தமிழ். அதுல வந்து பன்னிரு பாட்டியல் சொல்லணும்னா இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரே லைனுக்கு வரேன், ஒரு வரிக்கு வரேன். இவர்கள் வளர்த்ததாக சொன்னதனுடைய நிலைமையே எனக்கு தெரியும் போது இவர்கள் கனிம வளத்தை மணலை எல்லாத்தையும் அழிக்க நினைக்கும் போதுக்கான காரணங்கள் எனக்கு என்னன்னு தெரியும். தமிழனாக பெருமை இருந்தாலும் ஒரே வரியில சொல்றேன், 100 வருடங்கள்னு பேசுறதா இருந்தா இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. திரு கருணா, நீதி கட்சி வந்த பிறகுதான், திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் தமிழர்கள் வந்து கல்வியில, வேலை வாய்ப்புல, நாகரிகத்துல மேம்பாடு அடைந்தார்கள் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்போடு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு ஆய்வு முடிவை வெளியே சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது அப்படிங்கிறத அந்த விவாதத்துடைய சாராம்சமான ஒரு விமர்சன புள்ளியாக உங்க மேல முன்வைக்கப்பட்டது. அதை ஓன் பண்றதுல உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்ததா? அதாவது ஒரு சிம்பிளான கேள்வி. நீதி கட்சி கல்வியை பற்றி நாங்கள் எப்பயுமே பொறுமையாக பேசுவோம். இப்போ கல்வியை பரவலாக்கியது நீதி கட்சி தான் தொடங்கியது பெருமையாக பேசுவோம். அதற்கு டேட்டா இருக்குது. நீதி கட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கல்வியோடைய சென்னை யூனிவர்சிட்டி இருந்தது. அதில் கல்வியோடைய சதவீதம் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எழுத்தறிவு சதவீதம் என்ன, அதன் பிறகு இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கிறோன்றத அந்த டேட்டா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் விவாதம் அது இல்லை. 100 ஆண்டுகளுக்குன்னு முதலமைச்சர் சுருக்கலை. 100 ஆண்டுகளுக்குள்ள இந்த விவாதம் பேச போக வேண்டிய அவசியம் கிடையாது. 100 ஆண்டுகளுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது நானும் பேசலை. இந்த 100 ஆண்டுகளுக்குள் அப்படின்ற ஒரு இடத்த காயின் பண்ணி இங்கே கொண்டு வந்து விவாதத்தை அங்கே கொண்டுட்டு போகிறது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம முதல்ல தொடங்கின மாதிரி ஒட்டுமொத்த தமிழினமும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த பெருமைப்படக்கூடிய அவருக்கும் பெருமைன்னா அது எப்ப பெருமைனா பாரதம் என்ற ஒரு இடத்துல வந்தா பெருமைன்னு சொல்றாரு. கரெக்ட். அதை பத்தி நம்ம எல்லாமே இந்து தர்மத்தை நோக்கி போயிடும். அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். இப்போ அதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். இப்போ அப்போ அதை பத்தி பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம 100 ஆண்டுகள்னு குறிக்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. திரு ரவி சொன்னார், பாரதம் என்ற ஒரு இடத்துல வந்து இதுக்கு பாரதத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லினார். உண்மையிலேயே இது பாரதத்துக்கு பெருமை என்று இருந்திருந்தால் இந்நேரம் பாரதத்தின் பிரதம அமைச்சர் பிரதம மந்திரி வந்து இந்நேரம் நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும். இந்நேரம் அவர் வந்து அதை கொண்டாடி இருக்க வேண்டும். சாதாரண சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொண்டாடக்கூடிய, ட்விட்டரில் அவ்வளோ ஆக்டிவாக கொண்டாடக்கூடிய ஒரு பிரதமர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாத் பிரேக்கிங் ரிசர்ச் கிடைச்சிருக்கு. இந்தியா வந்து உலகத்துக்கே நாலேஜ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. இதை சொல்லி முடிச்சிடறேன். வேதகாலம் சொல்றாங்க. நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த இத்தனை அகழ்வாராய்ச்சியில் எங்கேயாவது இந்து மத சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் கிடைத்திருக்கிறதா? நமக்கு வந்து மணி கிடைச்சிருக்குது, இது இல்ல மணி கிடைச்சிருக்குது, காதணி கிடைச்சிருக்குது, நாகரிகமாக இருந்திருக்கக்கூடிய சுடுமண் பைப்புகள் கிடைச்சிருக்கு, பல விஷயம் கிடைச்சிருக்கு. எங்கேயாவது பிரம்மாவோ சிவனோ விஷ்ணுவோ, ஏன் தமிழ் கடவுளான முருகரோ கூட இங்க எங்கேயாவது கிடைச்சிருக்காங்களா? எந்த ஒரு இந்து அடையாளமும் இது வரைக்கும் கிடைக்காத ஒன்றை யாரும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் 100 ஆண்டு காலம் பரவாயில்ல. ஏன்னா பல ஆயிரம் ஆண்டு கால ஆதாரத்தை இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. கிடைக்காத இந்து ஆதாரத்தை ஏன் அரசு மறைக்கணும்னு எனக்கு புரியல. ஐயா, நான் ஒரே வரியில சொல்லிடுறேன். நான் 36 நிமிடம் இந்த விவாதம் நடந்துட்டு இருந்த போது அதை ரசித்து கொண்டிருந்தேன் ஒரு தமிழனாக பெருமையாக. ஆனா நீங்க எங்க ட்விஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, அகண்ட பாரதத்திலேயே தமிழகம் உயர்ந்ததுங்கிறது தான் நான் பயன்படுத்தினேன். நீங்க பாரதம் உயர்ந்ததுன்னு ட்விஸ்ட் பண்றீங்க. ஐயா, நீங்க குறுக்க பேசுற நீங்க குறுக்க பேசுறதுனால நான் மாற போறது இல்ல. அகண்ட பாரதத்திலேயே தமிழகம் உயர்ந்திருந்ததுன்னு நான் சொன்னேனே ஒழிய பாரதம் பெருசு தமிழ் சிறுசுன்னு பேசுற அறிவிலித்தனமான கருத்தை நான் பேசல. ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா ஒரு நெய்வேலியில இது கிடைக்குது அப்படின்னு சொல்றோம், அந்த இடத்துல இல்ல இங்க நீங்க போக கூடாது, இது விவசாய நிலம்னு சொல்றீங்க. உடனே மத்திய அரசு என்ன சொல்லுது, ஐயா இதை விட ராஜஸ்தான்ல அதிகமா கிடைக்குதுன்னு போகுது. ஒரு விஷயம்.
அதே மாதிரி டங்ஸ்டனுக்கு வர்றோம், இந்த இடத்துல பண்ணோம்னு சொல்றோம், இல்லைங்க இதை விட ஜார்க்கண்ட்ல கிடைக்குது, இதை விட கர்நாடகத்தில் கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா இங்கே அது அழிக்கப்பட்டு விட்டதா, இங்கே அது குவான்டிட்டி கம்மி ஆகிவிட்டதா, இதை புறந்தள்ளுகின்ற அளவிற்கு இன்னும் பல இடங்கள்ல அது காக்கப்பட்டு இருக்கிறதாங்கிற கேள்வியை ஆட்சியல் ரீதியா தான் உங்ககிட்ட வைக்கிறேன். எனக்கு இதுல அரசியலுக்கு வேலை இல்லை. ரெண்டாவது இல்ல, ஒரு விஷயம், துரைமுருகன் ஐயா கொடுத்திருக்கிற தகவல் படியே உலோகங்கள் மூலமாக வரக்கூடிய மேஜர், ஆயில் அண்ட் மைனர் அப்படிங்கிற அடிப்படையில் 1000 கோடிக்கு தான் ரெக்கார்டு வருது. பல வருடங்களாக நம்ம கண்டுபிடிச்சு ஏன் கஷ்டப்படுறோம்? இதுக்கு சம்பந்தம் இல்லையே, வியாபாரம் ஏன் பண்ண முடியல? அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை